அனைவருக்கும் அன்பான நண்பர்களே, வெல்கம் டு இந்தியன் ஃபார்மர் பிரபு யூடியூப் சேனல். 60 நாள் கஷ்டப்பட்டு கண்ணை மூடி இந்த நிலத்தில் என்னுடைய உழைப்பை போட்டேன். அந்த உழைப்புக்கு இந்த நிலம் கொடுத்துருக்கக்கூடிய பரிசுகளை பாருங்கள். ஒரு அற்புதமான அளவுக்கு நம்ம தோட்டம் இன்றைக்கி காய்கள் கொடுத்துருக்கு. அதாவது நம்ம இன்றைக்கி 3வது அறுவடை செஞ்சுட்ருக்கோம். இந்த 3வது அறுவடையிலே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு தரமான காய்களாக விளைஞ்சிட்ருக்கு. நம்ம தோட்டம் முழுமைக்குமே காய்கள் காய்ச்சிட்ருக்கு. இதுதான் இந்த காய்களுடைய மகத்துவன்றது தான் ஒரு விஷயம். ஏன்னா ஃபுல்லாமே பிஞ்சுகளாக வச்சு தள்ளும், அதுக்கேற்ற மாதிரி காய்கள் காய்க்கும். ஆனால் விலை மட்டும் இன்றைக்கும் குறைவான அளவுக்கு தான் போகுது. இன்றைக்கி நம்மளுடைய புடலங்காயோட விலை ஒரு கூடுதலாக ஒரு 3 ரூபா போகுது. இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை ஒரு 2 ரூபான்றது ஒரு நிறைய பேருக்கு சாதாரண தொகையாக இருக்கலாம். ஆனால் உண்மையிலே இங்கே விவசாயம் பண்ணக்கூடியவங்களுக்கு தெரியும் அந்த 2 ரூபான்றது எவ்வளோ துண்டு நம்மளுடைய விவசாயத்தை உயர்த்த உதவுன்றது. ஏன்னா இன்றைக்கி 10 ரூபா போயிட்டுருக்கு கிலோவுக்கு. நமக்கு 6 ரூபாலேருந்து 7 ரூபா வரைக்கும் நமக்கு கிலோவுக்கு கிடைக்கும். அந்த விலையே ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்குன்றது தான் ஒரு விஷயம். நைட்லேருந்து ஒரு நிம்மதியை கொடுத்துருக்கு. இன்னும் ஒரு 5 ரூபா கூடுதலாக நமக்கு விலை போனால் ஒரு கிலோவுக்கு 10 ரூபா கிடைச்சதுன்னா ஒரு அற்புதமான அளவுக்கு இருக்கும். இன்றைக்கி விளைஞ்சிருக்கக்கூடிய காய்களை வச்சு மகிழ்ச்சி அடைகிறவங்க மட்டும்தான் விவசாயி. நம்மளுடைய காய்கறிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைக்கி அறுவடையை நல்ல தரமான அளவுக்கு எங்கள் தோட்டத்தில் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். எங்களுடைய விவசாயம் மேலும் வளருன்னு நினைக்கிறவங்க சப்போர்ட் ஃபார்மர். இன்றைக்கி புடலங்காயோட விலை இன்னும் ஒரு 5 ரூபா ஏறுமான்ற எதிர்பார்ப்பில் தான் உண்மையிலே காத்துட்ருக்கோம். அதாவது நமக்கு ஒரு கிலோவுக்கு 10 ரூபா கிடைச்சிருந்தா ரொம்ப மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு விவசாயியாக நாங்கள் இருப்போன்றதான் ஒரு ஆசம். எங்களுடைய விவசாயம் உங்களுக்கு பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள்.